Come Holy Spirit, fill my heart. Come Holy Spirit, set me apart. Come Holy Spirit, to you I pray. Come Holy Spirit, show me the way. Come Holy Spirit, fill my heart. Come Holy Spirit, to you I pray. Come Holy Spirit, to you I pray. Come Holy Spirit, show me the way. Okay, good morning. Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட இந்த சர்மன் இந்த மவுண்டன் அதில் வந்து அடுத்த பியாட்டியூடாக பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது ஜீசஸ் சொன்ன அடுத்த பியாட்டியூட் என்னன்னாக்கா, பிளெஸட் ஆர் த மர்சிஃபுல் ஃபார் தே வில் ரிசீவ் மர்சி. பிளெஸட் ஆர் த மர்சிஃபுல் ஃபார் தே ரிசீவ் மர்சி. அப்படின்னா இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவோர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அப்படின்னா கடவுள் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, அவர் சொல்லவும் செய்கிறாருன்னு சொன்னாக்கா, மற்றவங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்லாமல் அதிகமாக நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டணும். இரக்கன்றது பல விதத்தில் இருக்குது. That is actually showing or extending our compassionate hands towards people who are suffering on one other way. ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் துன்புற்று கொண்டிருக்கும் மக்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவது, ஷோயிங் த கம்பேஷன், ஷோயிங் த லவ் அப்படின்னு சொல்கிறது தான் செய்கிறது தான் கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. இப்படி யார்கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு வகையில் துன்பத்திற்குன்னு சொல்லுவோம், த டவுன் ரோடட், மார்ஜினலைஸ்ட், ஐ மீன் இப்போ யாரும் ஏற்றுக்காமல் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக அன்பு செய்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி நம்மால் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ, நமக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். இதை தான் நம்ம கடவுள் வந்து நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. இப்போது இந்த பைபிளில் வந்து இப்போது அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு எதிராக வேறு யாராவது குற்றம் செய்திருப்பாக்க நமக்கு மனநோகம் செஞ்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து என்ன இரக்கம் காட்டி அவங்கள முழு மனசோடு மறக்கணும். இதுதான் வந்து இதையும் சேர்த்து தான் கடவுள் சொல்கிறாரு, பி மர்சிஃபுல் டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஜீசஸ் ஒரு சொல்கிறாரு பாருங்க, மேத்யூஸில் சொல்கிறாரு, மேத்யூ 6:36 பார்த்திங்கன்னா, மேத்யூ எழுதிய நற்செய்தியில் 6வது அதிகாரம் 36 வசனம் சொல்கிறார், உங்கள் தந்தை உங்கள் மீது இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் மற்றவர்களிடத்தில் இரக்கமுள்ளவராக இருங்கள். பி மர்சிஃபுல் டு அதர்ஸ் ஆஸ் த ஃபாதர் இஸ் மர்சிஃபுல் டு யூ. அப்படின்னா உங்கள் தந்தை உங்கள் மீது இரக்கம் கொண்டு இருப்பது போல நீங்களும் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள்னு கடவுளாகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓகேங்க, இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. இது அந்த இரக்கத்தை பற்றி பேசும்போது ஹோலி பைபிளில் நிறைய இடங்களில் நிறைய பேசப்படுகிறது. இப்போ நான் வந்து மறுபடியும் அதே நற்செய்தி, மேத்யூ எழுதிய நற்செய்தி, அதில் வந்து அதிகாரம் 18 இறைவசனங்கள் 21-35, இதில் வந்து ஒரு இரக்கம் காட்டாத ஒரு வேலையாளை பற்றி சொல்வது. இதில் இப்போ பேதர் வந்து எங்கிட்ட ஜீசஸ்ட்டு கேட்குறாரு, ஆண்டவரே, நாங்கள் வந்து என்னுடைய சகோதரர்களுக்கு வந்து எனக்கு எதிராக குற்றம் செய்து கொண்டே இருக்கும்போது நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்க போது, 7 வாட்டிமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 7 முறை அல்ல, 70 முறை. அப்படின்னா எந்த கண்டிஷனும் போடாத லிமிட்டே கொடுக்க இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம இரக்கம் கொண்டு மற்றவங்கள மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அது ஒரு ஓமையும் சொல்கிறாரு. அப்படின்னா விண்ணக ஐ மீன் அரசானது, விண்ணக ராஜ்யமானது, த கிங்டம் ஆஃப் ஹெவன் எதை பற்றி எதுக்கு ஒப்பானதுன்னு சொன்னாக்கா,
ஒரு அரசன் வந்து தன்னுடைய வேலையாட்கிட்ட இருந்த கணக்கை வந்து சரி செய்யறதுக்கு பார்க்குறாரு. அப்போது ஒரு வேலைக்காரன் கூப்பிடும்போது அவனுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்து இந்த அரசனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன சொல்வார், அந்த அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே சிறையில் அடைக்க சொல்லுவான். அப்போது இந்த வேலையாட்கள் அவன் காலில் விழுந்து, அரசருடைய காலில் விழுந்து, தயவு செய்து என்னை மன்னிக்கணும்னு அரசன் பரவாயில்ல மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டு எல்லா கடனையும் மன்னிச்சிருவார். இப்போ இந்த வேலையாள் என்ன பண்ணுவான்னா, தன்னுடன் வேலை செய்யும் இன்னொரு வேலைக்காரனிடம் கொஞ்சம் கடன் கொடுத்துருப்பான். அப்போ இவன் போய் அவனை நெருக்கடி கொடுப்பான், நீ அதை நான் கொடுத்ததான் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாத கொஞ்ச நாள் பொறுமைன்னு சொல்லிட்டு இல்லை நீ கொடுத்தாதான் ஆட்சின்னு சொல்லிட்டு அவன் ஆட்சியாளர் இடத்துல போயிட்டு அவங்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுவான். இப்போ மற்ற வேலையாட்கள் இதை பார்த்துட்டு மனம் வருந்துவாங்க. இவங்க போய் அரசன் இடத்துல நடந்தது சொல்லுவாங்க. அப்படி நடந்தது சொல்லும்போது அரசன் என்ன சொல்லுவான், நான் பொல்லாத வேலைக்காரன், நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து சிறையில் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை சிறையில் அடைச்சிடுவாங்க. ஸோ இதுதான் கடவுள் சொல்கிறாரு, நான் உங்கள் மீது இரக்கம் காட்டுவது போல நீங்களும் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இன்னொரு நற்செய்தி பார்த்தீங்களா, லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 30லிருந்து 37 வரைக்கும். இதை வந்து குட் சமாரிட்டன் அந்த ஓமையை சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த ஒரு மனிதன் வந்து எருசலேமிலிருந்து ஜெரிக்கோவுக்கு போயிட்டுருப்பார். அப்போது கள்வர் கையில் அகப்பட்டு அடிப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காயப்பட்டு இருந்திருப்பார். அப்போ அந்த வழியாக வந்து ஒரு குருவும் போவார், கண்டுக்க மாட்டார். ஒரு லேவியரும் போவார், கண்டுக்க மாட்டார். அது பிறகுமா தான் ஒரு புறவினத்தை சமாரியன், மற்றவங்க யூதர்களால் ஒதுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு அந்த ஒரு சமாரியன் தான் அந்த பக்கம் வருவார். சமாரியன் என்ன பண்ணுவார், இவனை பார்த்துட்டு மிகுந்த இரக்கம் கொண்டு அவருடைய காயங்கள் எல்லாம் துடைத்து எண்ணெய் வார்த்து அதை கட்டு போட்டு அவரை கொண்டு போய் ஒரு சாவடியில் கொண்டு போய் விட்டுட்டு அவருக்கு காசு 2 தனாரியத்தை 2 சில்வர் காயினையும் கொடுத்து, நீங்கள் இவருக்கு நல்லா கவனிச்சுங்கோ, நான் திரும்பி வரும்போது இவ அதிகமாக செலவானா நான் திரும்பி வரும்போது அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரை கூட்டிகிட்டு போய் பராமரிக்கிறார். இதுதான் நம் கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். நான் இரக்கமுள்ளவராக இருக்குது போல் நீங்களும் ஒருவர் மீது ஒருவர் இரக்கமுள்ளவராக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மீகா புத்தகத்தில் ஒன்று சொல்லப்படுது. அதில் வந்து 6வது அதிகாரம் 8வது வசனம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன, நீங்கள் இரக்கத்தை விரும்புங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் கடவுள் முன்னிலையில் நீங்கள் தாழ்ச்சியோடு நடங்கள். இரக்கத்தை விரும்புங்கள், கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோட நாங்கள் இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒருவர் மீது குற்றம் குறை காணாமல், அது குற்றம் இருந்தாலுமே அவங்கள முழு மனதோடு மன்னித்து அவங்களை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். இதை வந்து இன்னொன்று கடவுள் எதிர்பார்க்குறாரு. அவங்கள முழுசோடு மன்னிக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு நம்மக்கிட்டேருந்து உதவி தேவை இருக்கோ, அன்பு தேவை இருக்கோ, உதவி தேவை ஏதோ ஒரு வகையில் உதவி மற்றவங்களுக்கு நம்மிடமிருந்து தேவைப்படும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம கை குறுகி விடாமல் கரம் நீட்டி அன்போடு அவர்களுக்கு உதவி செய்ய நாம் தயாரிக்க இருக்கோம். அப்போ கடவுள் வந்து நம்மீது இரக்கம் கொள்ளுவார். அப்போ நம்ம இரக்கம் கொள்ளும்போது போல் கடவுள் நம்மளை சும்மா விட்டுருவாரா? நிச்சயமாக கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மளை பராமரிப்பார். ஓகேங்களா? அதான் இரக்கமுள்ளவராயிருங்கள், அப்பொழுது நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். ஓகேங்களா? இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.